என் ஹஸ்பண்ட் மட்டும் ஏதோ வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தா தெரிஞ்சுச்சு, பட்டன் வைக்கிறது இவ்ளோ ஈஸியா அப்படின்னு எனக்கு ஷாக் ஆயிட்டு என்ட்ட இருந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கும் பண்ணி குடுங்க, எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். இப்ப நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு செஞ்சு காட்டுனாங்க. அந்த பட்டன் பாக்ஸ்ல நெறைய பட்டன்ஸும், அது கூட கட்டர் மாரி ஏதோ குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ் குடுத்திருந்தாங்க. அதுல ஒரு டைப் பட்டன் வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். அத மட்டும் 2 டைமும் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நார்மலா நம்ப இன்னும் 2 பட்டன வந்து ஒரு டைமும், அந்த பட்டன ஒரு டைமும் வச்சு நம்ம அழுத்துனா மட்டும் போதும். அழகா பட்டன் வந்து அட்டாச் ஆயிடும். உண்மைய சொல்றேன், யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் நான் இந்த மாதிரி உள்ளார வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஷார்ப்பான பகுதியும் உள்ளார வச்சுட்டு, இத வந்து நீங்க ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ 2 சைடும் இப்படி பட்டன் மாட்டிக்கலாம். இப்ப அவசரத்துக்கு எதுலயாவது பட்டன் இல்ல அப்படின்னா, டக்குன்னு இத எடுத்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது பிளவுஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். அப்புறம் பேண்ட் எல்லாம் லூஸா இருக்கு அப்படின்னா, நீங்க அதுக்கு கூட பட்டன்ஸ் வச்சு நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அதோட இன்னொரு அற்புதம் என்னன்னா, நம்ம நெக்லாம் வந்து இறக்கமா இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அதனால வந்து நம்ம அந்த இடத்துல கூட நம்ம பட்டன்ஸ் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பாப்பாவோட ட்ரெஸ்லாம் ரொம்ப நாள் பின்னாடி பட்டன் போயிருந்துட்டு நான் யூஸ் பண்ணாம இருந்தேன். ஸோ அதுக்கெல்லாம் பட்டன்ஸ் வச்சாச்சு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு வேணா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட டிஎம்க்கு ஸ்ட்ரெயிட்டாவே சென்ட் பண்றேன்.